அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சீமான் பேரணி குறித்து நாளை உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சீமான் பேரணி குறித்து நாளை உத்தரவு வழங்கப்படும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரில் மார்ச் 16ஆம் தேதி நாம் தமிழர் கட்சி சார்பில் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் பஞ்சமர் நிலம் மீட்பும் என்ற பெயரில் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடத்த திட்டமிடப்பட்டு இதற்கு அனுமதி கோரி திருப்பூர் காவல் நிலையத்தில் விண்ணப்பிக்கப்பட்ட நிலையில் எனவும் கலந்து கொள்வோரின் எண்ணிக்கை தெரிவிக்கப்படவில்லை என கூறி பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி வழங்க உத்தரவிட கோரி நாம் தமிழர் கட்சியினுடைய செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் சசிகுமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி ஜி.கே. இளந்துரையின் முன்பு விசாரணைக்கு வந்தபோது ஆஜரான மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் எஸ். சங்கர் போக்குவரத்து நெரிசலை காரணம் காட்டி தங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் மற்ற அரசியல் கட்சிகளின் கூட்டம் அந்த இடத்தில் நடைபெறுவதாக கூறினார். மேலும் ஞாயிற்றுக்கிழமை மாலையில்தான் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளதால் எந்த போக்குவரத்து நெரிசலும் ஏற்படாது என கூறினார். மேலும் அமைதியான முறையில் பேரணியை நடத்தப்படும் எனவும் எந்த விதமான முழக்கங்களும் எழுப்பப்படாது எனவும் அவர் தெரிவித்தார். காவல்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஏ. கோபிநாத் கந்தசாமி கோயில் வாசி பிரம்மோற்சவ விழா காரணமாக அனுமதிக்கப்பட்டதாகவும் மேலும் அந்த இடத்தில் பேரணி நடத்த எந்த கட்சிக்கும் அனுமதிக்கப்படுவதில்லை எனவும் தெரிவித்தார். இதனையடுத்து இந்த வழக்கில் நாளை உத்தரவு பிறப்பிப்பதாக நீதிபதி ஜி.கே. இளந்துரையன் அறிவித்தார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.